முருகனுக்கு 4 கை இருந்தால் என்ன அர்த்தம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். கோயில் மற்றும் சிற்பங்களில் பழமையான முருகன் ஆலயங்களில் பழனி, திருச்செந்தூர் போன்றவை சில உபசன்னதிகளில் முருகன் 4 கை வடிவத்தில் காணப்படுகிறார். 4 கை முருகன் என்பது அருள்மிகு முருகப்பெருமானின் சிறப்பு வடிவமாக கருதப்படுகிறது. வழக்கமாக முருகன் 2 கை வடிவத்தில் வேலும் வல்லும் காணப்படுகிறார். ஆனால் சாஸ்திரங்களில் சில ஆலயங்களில் மற்றும் சிற்பங்களில் அவர் 4 கரங்களுடன் தோன்றுகிறார். 4 கை முருகனின் அடையாளங்கள்: 1. முதல் கை வேல், அருள், அறிவு, அசுர சங்கார சக்தி. 2. இரண்டாம் கை வஜ்ரம் அல்லது கத்தி, வலிமை, வீரியம். 3. மூன்றாம் கை அபயஹஸ்தம், அன்பும் பாதுகாப்பும். 4. நான்காம் கை வரதஹஸ்தம், வரம் வழங்கும் கருணை. ஆன்மீக அர்த்தம்: 4 கைகள் அருள், அறிவு, பாதுகாப்பு, வரம் எனும் 4 தத்துவங்களை குறிக்கின்றன. முருகன் ஒரு போர் வீரராக மட்டும் அல்லாமல் பக்தர்களின் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் அளிக்கும் பரிபூரண தெய்வம் என்பதை இது உணர்த்துகிறது. சில இடங்களில் முருகன் 4 கரங்களோடு ஒரு கையில் வேல், மற்றொன்றில் மயில் கொடி, இன்னொன்றில் அபயஹஸ்தம் அதாவது அன்பும் மற்றும் பாதுகாப்பும், மற்றொன்றில் வரதஹஸ்தம் அதாவது வரம் வழங்கும் கருணை என சிற்பிக்கப்பட்டிருப்பார். 4 கை முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் துணிவு, வெற்றி, பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதம் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் என்று பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று நம்பப்படுகிறது. நீங்கள் எந்த கோவிலில் 4 கரம் முருகப்பெருமானை பார்த்து இருக்கிறீர்கள் என்று கமெண்டில் பதிவு இடுங்கள்.